நம்ம வீட்ல குழந்தைங்க வெளிய போயிட்டு வந்தாலோ இல்ல விசேஷம் முடிஞ்சாலோ உடனே பாட்டி ஒரு தட்டுல மஞ்சள் பொடியும் சுண்ணாம்பையும் கலந்து சிவப்பு கலர் தண்ணியா மாத்தி அத சுத்தி வாசல்ல ஊத்துவாங்க. கேட்டா கண்ணு பட்டுடும், திருஷ்டி கழிக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பயாலஜிக்கல் ரீசன் இருக்கு. இதோட அறிவியல் என்னன்னா, மஞ்சள் ஒரு சிறந்த கிருமி நாசினி, சுண்ணாம்பு ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லி. வெளியே போயிட்டு வர்றப்போ நம்ம உடம்புலயும் துணியிலையும் ஏகப்பட்ட பாக்டீரியாக்கள் இருக்கும். அந்த சிவப்பு தண்ணி அந்த கிருமிகளை அழிக்கும் ஒரு பேரியரா செயல்படுது. சிவப்பு நிறத்துக்கு ஒரு குணம் இருக்கு. நம்ம மனசுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை அந்த நிறம் சட்டுன்னு இழுத்துக்கும். இதனால தான் சுத்தி ஊத்தும்போது ஒரு நிம்மதி கிடைக்குது. ஒருத்தர் நம்மள பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாங்க அப்படின்னா அவங்க கண்ல இருந்து ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜி வெளிப்படும். இதத்தான் கண் திருஷ்டின்னு சொல்றோம். இந்த சடங்கு செய்யும்போது எனக்கு எதுவும் ஆகிறதுன்னு நம்ம ஆழ் மனசுக்கு ஒரு தைரியம் கிடைக்குது. சுருக்கமா சொல்லணும்னா, திருஷ்டி சுத்துறது வெறும் சடங்கு இல்ல, அது ஒரு சானிடைசர் பிளஸ் மென்டல் ஷீல்ட் காம்போ.